டியூப் தமிழ் சினிமா நியூஸ். வீரம் படத்தை எதிர்பார்க்கிறார் அப்புக்குட்டி. கதாநாயகனாக நடிப்பதற்கு முன்பு வெனிலா கபடி குழு, குள்ளநரி கூட்டம் உள்பட சில படங்களில் சிறிய வேடங்களில் நடித்து வந்த அப்புக்குட்டிக்கு சுசீந்திரன் இயக்கிய அழகர் சாமியின் குதிரை படத்தில் கதாநாயகன் வேடம் கிடைத்தது. அந்த படம் வெற்றி பெற்றதால் ஒரே படத்தில் பரபரப்பாக பேசப்பட்டார். அந்த படத்தின் ஆடியோ விழாவில் கலந்து கொண்ட இளையராஜா அப்புக்குட்டி அந்த கதாபாத்திரத்துக்கு கச்சிதமாக பொருந்தியிருப்பதாக பேசினார். அதோடு, இந்த படத்தில் குதிரைக்காரன் வேடம் என்பதால் உனக்கு பொருத்தமாக இருந்தது, அதனால் இதை வைத்துக் கொண்டு இனி நான் தொடர்ந்து ஹீரோவாகத்தான் நடிப்பேன் என்றெல்லாம் அடம் பிடிக்க கூடாது என்று அப்புக்குட்டிக்கு அன்பாக அட்வைஸ் செய்தார். ஆனபோதும் அதையடுத்து சில இயக்குநர்கள் ஹீரோ வேடத்தில் நடிக்க அப்புக்குட்டியை துரத்தினர். அதனால் சில படங்களில் கேரக்டர்களில் நடித்துக் கொண்டே மன்னாரு என்ற படத்திலும் நாயகனாக நடித்தார். ஆனால் அந்த படம் தோல்வியடைந்து விட்டது. அதனால் அதன் பிறகு தொடர்ந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறினார் அப்புக்குட்டி. இந்த நிலையில் தனுஷ் நடித்த மரியான் படத்தில் அவரது நண்பனாக நடித்த அப்புக்குட்டிக்கு அப்படம் கை கொடுக்கவில்லை. அதனால் டம்மியான கேரக்டர்களில் நடிப்பதை தவிர்த்து கதையோடு ஒன்றிய வேடங்களாக தேடி வந்த அப்புக்குட்டிக்கு இப்போது அஜித் நடித்துள்ள வீரம் படத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டர் கிடைத்திருக்கிறதாம். அதனால் இந்த படத்தை தமன்னா, விதார்த் ஆகியோரை போன்று அப்புக்குட்டியும் தனது மார்க்கெட்டில் பரபரப்பு கூட்டும் படமாக அமையும் என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாராம்.